நிறைய பேர் கேட்க தயங்குற ஒரு விஷயம். நிறைய பேருக்கு கை வலி வந்து நார்மலா டேல இருக்கும்போது வரவே வராது. ஆனா போய் படுக்கும்போது அவங்களுக்கு வந்து பயங்கரமா கை வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்பர் லிம் கைன்றது வந்து கழுத்து தான் ஒரு அப்பர் லிம்க்கு ஈக்குவலான ஒரு பகுதி. நம்ம கைக்கு வர நரம்புகள் எல்லாமே கழுத்துல தான் வருது. ஸோ கழுத்துல வந்து ஏதாவது ஜவ்வு விலகிறது, இல்லை ஒரு நரம்பு ஸ்பைனல் கார்டு அழுத்தங்கள் இருக்கிறது. ஸோ இதனால வந்து கை ஃபுல்லாக வந்து ஒரு உலையிற மாதிரி வலி வரும். சில பேர் பார்த்தோம்னா நம்ம 2 தலைவணி வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டே வந்து ஃபோன்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லை ட்ராவல் பண்ணும்போது கார்லேயோ பஸ்லேயோ உட்கார்ந்த நிலைமையிலேயே தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி தூங்கிட்டே இருக்கும்போது கழுத்து வந்து ஒரு அப்நார்மல் டைரக்ஷனில் போயிடுது. ஸோ அதனால் அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஏற்பட்டு நரம்புகள் இரிட்டேட் ஆகி அதனால் நைட்டில் வந்து ஒரு சிவியர் பெயின் கொடுக்குது. ரொட்டேட்டர் கஃப் அதில் வந்து டியர்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். அது வந்து அதில் வலியே இருக்காது. சப்போஸ் நம்ம ஒரு கேம் விளையாடுறோம், ஒரு கிரிக்கெட்டில் பவுலிங் போடுறோம், இல்லை ஒரு வாலிபால் விளையாடுறோம், இல்லை ஒரு டென்னிஸ் விளையாடும் போது அந்த ரொட்டேட்டர் கஃப்லாம் கொஞ்சம் சம்டைம்ஸ் டேர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த டென்னிஸ் எல்போ அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருந்தீங்க நடுவில். ஸோ அந்த டென்னிஸ் எல்போங்கிறது வந்து கேட்ட உடனே நான் டென்னிஸ்லாம் விளையாடுறது இல்லைப்பா, எனக்கு அதெல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி எல்லாருக்குமே இருக்குது. இது வந்து நார்மலாக ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கும் வருது. அதேமாரி ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறவங்க, இந்த டைப்பிங் ஒர்க் பண்ணுறவங்க, ரிஸ்ட் மூவ்மெண்ட் அதிகமாக பண்ணுறவங்களுக்கு இந்த எல்போ பெயின் வருது. ஸோ அந்த ரிஸ்ட்டு மூமெண்ட் அதிகமாக இருக்கும்போது அந்த சதைகளோட அட்டாச்மெண்ட்டில் ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு பர்சைட்டிஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி பெயின் வருது. வெல்கம் டு டுடேஸ் பாட்காஸ்ட். நான் இன்னைக்கு இருக்கிறது திருச்சி அட்லஸ் ஹாஸ்பிட்டலில். ஆக்சுவலாக இன்னைக்கு நான் நார்மலாக நம்மளோட பாட்காஸ்ட்டில் ஒரு பேட்டர்ன் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் கிட்ட மக்கள் கேட்க தயங்குற கேள்விகள், இல்லை மனசுக்குள்ளே வச்சுட்டு இதை கேட்கலாமா கேட்கக்கூடாதா அப்படின்னு இருக்கிற கேள்விகளாக தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் பெயின், எல்போ பெயின், ரிஸ்ட் பெயின், கை. இது வந்து நம்மளோட திருச்சி இல்லை இந்த காவேரி டெல்டா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு இதை சைலண்டாகவே டீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கைவலி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அயோடெக்ஸோ இல்லை ஒரு ஏதோ ஒரு மருந்தோ நம்ம போட்டுட்டு, இல்லைன்னா மெடிக்கல் ஷாப்பில் போய் கைவலிக்குது ஏதோ ஒரு பெயின் கில்லர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிற பழக்க வழக்கம் இங்கே ரொம்ப ரொம்ப நார்மலாகவே நடந்துட்டு இருக்குது. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசம் என்ன, இதை இப்படி தான் டீல் பண்ணணுமா, இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு இந்த டாக்டர் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நான் இன்னைக்கு பேச போகிற டாக்டர் வந்துட்டு அவருக்கு இன்ட்ரடக்ஷனே தேவை கிடையாது. அட்லஸ் ஹாஸ்பிட்டலோட மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் ஜெய்கிஷோட நான் இருக்கேன். சாரை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் வந்து 89லேருந்து 95 வரைக்கும் ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் ஹஸ் டன் ஹிஸ் MBBS. அதுக்கப்புறம் 96 to 98 நம்ம தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் டிஆர்த்தோ. அதுக்கப்புறம் MS பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்குது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஹஸ் டன் ஹிஸ் மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி. அதுக்கப்புறம் மும்பை, டெல்லி, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல ஹஸ் டன் ஹிஸ் ட்ரைனிங் வித் ஃபேமஸ் டாக்டர்ஸ். அதுக்கப்புறமா 2004லேருந்து திருச்சி அண்ட் சரௌண்டிங்ஸில் தான் ஹி ஹஸ் பீன் சர்விங். அப்புறம் 2010ல் எமர்ஜென்சி அண்ட் ஆர்த்தோபெடிக் ஹாஸ்பிட்டலில் அட்லஸ் ஹாஸ்பிட்டலில் நிறுவி கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமாக அட்லஸ் ஹாஸ்பிட்டலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதிலிருந்து லட்சக்கணக்கான பேஷண்ட்ஸ் வந்து அட்லஸ் ஹாஸ்பிட்டல் மூலமாக பலனடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு மிகையான ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அதே போல் டாக்டரை வந்து இப்போது ரொபோட்டிக் சர்ஜரி, டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு லேட்டஸ்ட் மெஷின்ஸ், என்னென்னலாம் மெஷின்ஸ் உலக அளவில் ஃபேமஸாக இருக்குது, அது இன்னைக்கு என்னென்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம மெஷினரிஸ் எல்லாத்தையுமே இங்கே கொண்டுட்டு வந்து அதை வந்து மக்களுக்கு எப்படிலாம் சேவை பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் அடியூ வி வில் கெட் இன் டு த பாட்காஸ்ட். தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் திஸ் இன்வைட் சார். ரொம்ப நீங்கள் பிஸியான டாக்டர் அப்படிங்கிறது தெரியும். எங்களுக்கு ஒரு 1 hour டைம் கொடுத்துருக்குறீங்க நீங்கள், அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கே போயிடலாம் சார். நான் சொன்ன மாதிரி இங்கே தஞ்சாவூர் மக்கள் பார்த்தீங்கன்னா
நிறைய பேர் ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு டெய்லி பேசிஸில் அவங்க கையை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி கைத்தறி வந்து கரூர் டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி டெல்டா டிஸ்ட்ரிக்டில் கைத்தறியில் நிறைய இருக்குது. அவங்க இந்த கை வலியோட அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்டே போயிடுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இப்போ நம்ம கை வலின்றது வந்து கையில் உள்ள ஜாயின்ட்ஸ் பார்த்தோம்னா ஷோல்டர், எல்போ, ரிஸ்ட்டு அண்டு ஃபிங்கர் ஜாயின்ட்ஸு. நம்ம காலையிலேருந்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ ஹவுஸ் ஹோல்டு லேடிஸ் பார்த்திங்கன்னா மார்னிங்கே அவங்க வந்து வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ கிரைண்டர் போடுறது, ஒரு துணி துவைக்கிறது, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, சமையல் பண்ணுறது எல்லாமே இந்த ஷோல்டர், ரிஸ்ட்டு, எல்போ அங்கே உள்ள ஜாயின்ட்ஸோட மூமெண்ட்டில் தான் அது நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்படின்றப்போ அந்த ஜாயிண்ட்டில் வந்து கண்டினியூஸாக ஒரு 10 வருஷம் 20 வருஷம் தொடர்ந்து வேலை செய்யும்போது அந்த ஜாயிண்ட்டில் ஒரு இன்ஃப்ளமேஷன் வருது. இந்த இன்ஃப்ளமேஷனால் நம்ம பெயின் ஏற்படுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டு தான் வந்து மோஸ்ட் மொபைல் ஜாயிண்ட் இன் தி பாடி. அதிகமாக மூமெண்ட் கொடுக்குற ஜாயிண்ட்டு, நம்ம உடம்புல அதிகமாக மூமெண்ட் கொடுக்குற ஜாயிண்ட் வந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டு. ஸோ அதில் தொடர்ந்து நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அதில் ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்படுது. இன்ஃப்ளமேஷனால் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் வருது. அந்த போனோட அந்த கேப்சூல் அதை சுற்றி உள்ள சதைகள்லாம் கொஞ்சம் இறுகி ஒட்டிக்குது. ஸோ அதனால் கை தூக்குறது அதெல்லாம் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படுது. சில சமயம் பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டில் வந்து நைட்டில் வலி ஏற்படும். ஒரு சைடாக திரும்பி படுத்துட்டு இருக்கும்போது அந்த நைட்டில் ஒரு வலி ஏற்படும். தூக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும். ஸோ அந்த மூமெண்ட் வந்து கொஞ்சம் லிமிட்டேஷன் வருது. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு ரெகுலர் எக்ஸசைஸு அந்த மாதிரி பெரிய சர்ஜரி அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆரம்பத்தில் ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ், கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி, சில இன்ஜெக்ஷன்ஸு, ஸோ அது மூலயமா அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் பெயின் வந்து நமக்கு குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், நான் இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி நிறைய பேர் கேட்க தயங்குற ஒரு விஷயம் இது பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு கை வலி வந்து நார்மலாக டேல இருக்கும்போது வரவே வராது. ஆனால் போய் படுக்கும்போது அவங்களுக்கு வந்து பயங்கரமாக கை வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால அவங்களுக்கு தூக்கமே போயிடும். தூக்கமே இல்லாமல் ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலாகவே அஃபெக்ட் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷன் வரும். ஆனால் இது பகலில் தான் நம்ம வேலையெல்லாம் செய்கிறோம். அப்போதைக்கு வலிக்காத வலி நம்ம போய் படுத்த உடனே வலிக்குதே, இது நைட்டுக்கு அது அப்படி ஒரு பவர், அது என்னது சார்? அது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்கன்னா. அது ஜென்ரலாகவே அந்த நைட்டில் அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் மசில்ஸ்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். ஷோல்டர், எல்போ, ரிஸ்ட் ஜாயிண்ட் மசில்ஸ் எல்லாமே வந்து ரிலாக்ஸ் ஆகும்போது அந்த ஸ்பேசம், நம்ம அவேர்னஸாக இருக்கும்போது ஒரு ஸ்பேசத்தோடு இருக்கிறதுனால அந்த மசில்ஸ்லாம் கொஞ்சம் போன்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். நைட்டு பார்த்தோம்னா அந்த ஸ்பேசம் குறைஞ்சிறதுனால அந்த சதைகள்லாம் கொஞ்சம் இறுகி ஒட்டிக்கிட்டு, ஸோ அதனால் நைட் பெயின்ஸ் அதுமாரி வரும். முன்னாடி பார்த்தோம்னா அந்த நைட் பெயின்ஸ் மெயினாக வந்து டியூபர்குலோசிஸில் தான் இருக்கும். இப்போ நவடேஸ் அந்த டிசீஸ் வந்து மோஸ்ட்லி கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஏஜிங் ப்ராசஸ், டீஜென்ரேட்டிவ் ப்ராசஸ், அதாவது யூஸ் ஆகிறதுனால ஏற்படுற தேய்மானம், அதனால் வந்து அந்த நைட் பெயின் சில பேருக்கு அதிகமாக இருக்குது. இன்னும் பார்த்தோம்னா இந்த அப்பர் லிம் கைன்றது வந்து கழுத்து தான் ஒரு அப்பர் லிம்க்கு ஈக்குவலான ஒரு பகுதி. நம்ம கைக்கு வர நரம்புகள் எல்லாமே கழுத்துலேருந்து தான் வருது. ஸோ கழுத்தில் வந்து ஏதாவது ஜவ்வு விலகிறது, இல்லை ஒரு நரம்பு ஸ்பைனல் கார்டு அழுத்தங்கள் இருக்கிறது, ஸோ இதனால் வந்து கை ஃபுல்லாக வந்து ஒரு உலையிற மாதிரி வலி வரும். ஸோ அதையும் நம்ம வந்து பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணி அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சில பேர் பார்த்தோம்னா நம்ம 2 தலைவணி வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டே வந்து ஃபோன்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லை ட்ராவல் பண்ணும்போது கார்லேயோ பஸ்லேயோ உட்கார்ந்த நிலைமையிலேயே தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி தூங்கிட்டே இருக்கும்போது கழுத்து வந்து ஒரு அப்நார்மல் டைரெக்ஷனில் போயிடுது. ஸோ அதனால் அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஏற்பட்டு அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னால ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகி நரம்புகள் இரிட்டேட் ஆகி அதனால் நைட்டில் வந்து ஒரு சிவியர் பெயின் கொடுக்குது. அந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சொல்கிறோம், சர்விக்கல் டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டயக்னோஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஓகே சார். இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அவங்கள பற்றி. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து அவங்களோட சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபிசிஷியனை கன்சல்ட் பண்ணுறாங்க. அவங்க அது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு தே ஆர் டேக்கிங் நிறைய ஸ்டெப்ஸ் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க, வாக்கிங் போகிறது அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம்.
ஆனால் அவங்களுக்கு இந்த கைவலி வர்றது வந்து ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்குது. அவங்க நார்மல் பீப்புளோ கம்பேர் பண்ணும்போது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்துட்டு அவங்களோட சதவீதம் வந்துட்டு நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். அது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இதை எப்படி இதை மேனேஜ் பண்ணுறது, அவங்களுக்கு இந்த கைவலி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா அவங்க கன்சிடர் பண்ணாமல் சுகரை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு அது மட்டும் கண்ட்ரோலில் வச்சுட்டா போதும் எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஷோல்டர் பெயின் மெயினாக வந்து டயபெட்டிஸ் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு தான் வந்து அதிகமாக வருது. இப்போ நம்மளோட அவுட் பேஷண்ட் ப்ராக்டிஸ் பார்த்தோம்னா ஷோல்டர் பெயின் ஒருத்தவங்க வந்தாலே அவங்களுக்கு இனிஷியலாக ஆல்ரெடி அவங்க சர்க்கரை வியாதியோடு இருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு சர்க்கரை வியாதி வர நிலைமையில இருக்குதா, வந்த உடனே ஒரு எக்ஸ்ரே பிளட் சுகர் எடுங்க. அந்த பிளட் சுகர் வந்து அதிகமாக இருந்தாலே அது வந்து ஒரு அட்ஹெசிவ் கேப்சுலைட்டிஸ்ன்னு சொல்லி அந்த ஷோல்டரில் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. ஏன் அந்த சர்க்கரை வியாதி வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டை மட்டும் பாதிக்குதுன்னா, அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் சுற்றி உள்ள கேப்சூல்ஸ், அதில் உள்ள சதைகள், அதிலெல்லாம் வந்து அந்த சுகர் லெவல் கொஞ்சம் அதிகமாகும்போது அதில் ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு, இந்த ப்ரோஸ்டோக்லாண்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு அதனால் ஒரு இறுக்கி ஒட்டிக்குது. ஸோ இதை வந்து நம்ம இனிஷியல் ஆரம்ப நிலையிலே இதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா ரெகுலர் எக்ஸசைஸ், கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி, அதாவது மெழுகுவர்த்தனம், அல்ட்ராசவுண்ட் மசாஜு, ஷோல்டர் மொபிலைசேஷன் எக்ஸசைஸ், கொஞ்சம் மைனர் டேப்லெட்ஸ், இதை வச்சு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர்ன்ற வியாதி பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ். யூஸ்வலாக ஒரு 6 months to 1 year கிராஜுவலாக அது அப்படியே இம்ப்ரூவ் ஆகி அப்புறம் நார்மல் நிலைக்கு கூட வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆரம்ப ஸ்டேஜில் இது வந்து 3 stages சொல்கிறோம். ஆரம்ப ஸ்டேஜில் பார்த்தோம்னா அந்த ஷோல்டரில் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் மாரி ஏற்பட்டு அதனால் கொஞ்சம் மூமெண்ட் குறைய ஆரம்பிக்குது. செகண்ட் ஸ்டேஜில் வந்து அந்த ஷோல்டர் கேப்சூல்லாம் வந்து போனோட இறுகி ஒட்டிக்கிறதுனால கேப்சுலைட்டிஸ் ஃபார்ம் ஆகி அந்த மூமெண்ட்டோட இயக்கத்தை வந்து மேலும் வந்து குறைச்சிருது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து தலை சீவுறது, அந்த கையை முதுகுக்கு கொண்டு போகிறது, அந்த கையை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு வேலைகள் செய்கிறது, ஒரு சமையல் வேலைகள், ஒரு பாத்திரத்தை எடுக்கிறது, எல்லாமே அந்த பெயின் கொடுத்துருது. தேர்ட் ஸ்டேஜ் பார்த்தோம்னா ஒரு சிவியர் ஸ்டிஃப்னஸ் ஏற்பட்டு அவங்களால மூட்டு கம்ப்ளீட்டாக அசைக்க முடியாத அளவுக்கு போயிடுது. அது வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து சிவியர் ஆகி அந்த மாதிரி போகுது. ஸோ இந்த சமயத்தில் நம்ம ஃபிசியோதெரப்பி, அந்த ஃபிசியோதெரப்பியில் முடியாத பட்சத்தில் நம்ம ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறோம், உள்ளர ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு ரூல் அவுட் பண்ணுறோம். ஏன்னா அந்த டயபிட்டிஸில் மட்டும் இந்த அட்ஹெசிவ் கேப்சுலைட்டிஸ் வர்றதில்ல. சம்டைம்ஸ் வந்து டியூபர்குலோசிஸ்லேயும் வருது. அது கேரிசிக்கான்னு சொல்கிறோம். இந்த டியூபர்குலோசிஸ் இருக்கா அதெல்லாம் வந்து ரூல் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மயக்க மருந்து கொடுத்து நல்லா ஃபுல்லாக அசைச்சு விட்டு நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்குள்ளே இன்ஜெக்ஷன் போடும்போது அதுக்கப்புறம் ஒரு ஃபிசியோதெரப்பி 15 days 1 month கண்டினியூ பண்ணாங்கன்னா கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிடுறாங்க. இந்த டயபிட்டிஸ் வந்து ஒரு ஜாயிண்ட்டு தான் பாதிக்குமா அப்படின்னு கிடையாது. ஒரு கிராஜுவல் பீரியடில் வந்து ஆப்போசிட் ஜாயிண்ட்டையும் அது வந்து பாதிக்குது. ஸோ அதை நம்ம ப்ரிகாஷனரியாக எக்ஸசைஸ் பண்ணி சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்க அந்த 3 months HbA1cன்னு சொல்லி 3 months ஆவரேஜ் பார்க்குறோம். அந்த வேல்யூஸையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஷோல்டர் வலி வந்து நம்ம அதை குறைக்கலாம். ரைட் சார். நெக்ஸ்ட்டு நான் என்னது இது ரொட்டேட்டர் கஃப், அதில் வந்து டிஎஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். இதை பற்றி நான் படிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அது வந்து அதில் வலியே இருக்காது. இது வந்து 50+ பீப்புளுக்கு வந்துட்டு காமனான ஒரு விஷயம். ஆனால் அவங்களால அந்த வலியை ஃபீல் பண்ண முடியாது அப்படிங்கிற அன்லெஸ் தே ஆர் டேக்கிங் ஸ்கேன். ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தான் வந்துட்டு அதை வந்து கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு இருக்காங்க. இதனால என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும், இதை தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் வழி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ரொட்டேட்டர் கஃப்ன்றது வந்து நம்ம ஷோல்டர் சுற்றி உள்ள ஒரு 4 மசிலை தான் சொல்கிறோம். அந்த கஃபோட மூமெண்ட், கஃபோட இயக்கத்தினால தான் ஷோல்டர் வந்து முன்பக்கம் பின்பக்கம் இந்த சைடில் அதெல்லாம் அசைக்க முடியுது. அதாவது சுப்ராஸ்பைனட்டஸ், இன்ஃப்ராஸ்பைனட்டஸ், டீரிஸ் மைனர், சப்ஸ்கேப்புலாரிஸ், இந்த மசில்ஸ் சேர்ந்தது தான் அந்த ரொட்டேட்டர் கஃப். யங் ஏஜில் கூட இந்த ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரிஸ் வரலாம். சப்போஸ் நம்ம ஒரு கேம் விளையாடுறோம், ஒரு கிரிக்கெட்டில் பவுலிங் போடுறோம், இல்லை ஒரு வாலிபால் விளையாடுறோம், இல்லை ஒரு டென்னிஸ் விளையாடும்போது அந்த ரொட்டேட்டர் கஃப்லாம் கொஞ்சம் சம்டைம்ஸ் டேர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது.
ஸோ அந்த மாதிரி ரொட்டேட்டர் கஃப் டேர் வந்து நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்துட்டு இன்கம்ப்ளீட் டேரா கம்ப்ளீட் டேரா ஸோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். சில பேருக்கு வந்து ஏஜிங் ப்ராசஸில் ஒரு 50 இயர்ஸ் 60 இயர்ஸ் கண்டினியூஸாக அந்த ஷோல்டரை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அட்ரிஷன் டேர் அந்த மாதிரி வருது. அந்த டீஜென்ரேஷனால் அந்த சதைகள் வந்து இழைச்சி போய் அந்த டேர் ஆகி ரொட்டேட்டர் கஃப் அந்த சுப்ராஸ்பைனேட்டஸ் அதான் மெயின், அது டேர் ஆகி அது வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே போயிடுது. ஸோ அந்தமாரி சமயங்களில் பார்த்தோம்னா ஒரு பெயின்ஃபுல் ஆர்க் இருக்கும். ஒரு 30 to 90 டிகிரி மூமெண்ட் வந்து உங்களால் தூக்க முடியாது. 90 டிகிரிக்கு மேலே தூக்கி விடும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் மூமெண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தமாரி ரொட்டேட்டர் கஃப் டேரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அதை ரிப்பேர் பண்ண முடியுமா, ரிப்பேர் பண்ணுறது வந்து சிரமமாக இருக்குமா, ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர்த்ரோஸ்கோப்பின்னு சொல்லி ஜாயிண்ட் கீஹோல் சர்ஜரி பண்ணுறோம். அந்த கீஹோல் சர்ஜரியில் அந்த கிழிந்து இருக்க சதையை வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சு ஒரு டைட்டானியம் சூச்சர் ஆங்கர்ஸ் அதை யூஸ் பண்ணி அதை வந்து ரிப்பேர் பண்ணுறோம். அதை ரிப்பேர் பண்ண முடியாத சூழ்நிலையில் இர்ரிப்பேரபிளாக இருக்கும்போது அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது ரிவர்ஸ் ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு ஆப்ரேஷன் வந்து. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபிசியோதெரப்பி பண்ணும்போது ஒரு 6 வீக்ஸில் பேஷண்ட் திரும்பவும் ஒரு நார்மல் ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த டென்னிஸ் எல்போ அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருந்தீங்க நடுவில். ஸோ அந்த டென்னிஸ் எல்போங்கிறது வந்து கேட்ட உடனே நான் டென்னிஸ்லாம் விளையாடுறது இல்லைப்பா, எனக்கு அதெல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இந்த டென்னிஸ் எல்போங்கிறது நம்ம ஏரியாவில் அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறவங்க என்ன மாதிரி, எதனால அவங்களுக்கு அந்த டென்னிஸ் எல்போங்கிற ஒரு கண்டிஷன் வருது, அதுலேருந்து அவங்க பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம், இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ. இப்போ டென்னிஸ் எல்போன்றது வந்து அந்த எல்போ ஜாயிண்டில் லேட்டரல் எபிகாண்டைல் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. நம்ம அந்த மணிக்கட்டு மூமெண்ட்டு மேலே தூக்கும்போது அதான் அந்த ரிஸ்ட் எக்ஸ்டென்ஷன்னு சொல்கிறோம். அந்த தூக்குற சதை எல்லாமே அந்த லேட்டரல் எபிகாண்டைல தான் போய் அட்டாச் ஆகுது. இது வந்து நார்மலாக ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கும் வருது. அதேமாரி ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறவங்க, இந்த டைப்பிங் ஒர்க் பண்ணுறவங்க, ரிஸ்ட் மூமெண்ட் அதிகமாக பண்ணுறவங்களுக்கு அந்த எல்போ பெயின் வருது. ஸோ அந்த ரிஸ்ட்டு மூமெண்ட் அதிகமாக இருக்கும்போது அந்த சதைகளோட அட்டாச்மெண்ட்டில் ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு பர்சைட்டிஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி பெயின் வருது. இதுக்கு என்ன நம்ம ப்ரிவென்ஷன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ரிஸ்ட் மூமெண்ட்டை கொஞ்சம் குறைச்சிங்க, முறுக்கிறது, கிண்டுறது, புளிகிறது, ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். சம்டைம்ஸ் வந்து பெயின் அதிகமாகும்போது நம்ம பெயின் கில்லர்ஸு, ஃபிசியோதெரப்பி, மெழுகுவர்த்தரம், அல்ட்ராசவுண்ட் மசாஜு, ஸோ அந்தமாரி கொடுக்குறோம். ஸோ அதுலேயுமே பெயின் குறையல, பெயின் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த இன்ஃப்ளமேஷன் உள்ள ஏரியாவில் நம்ம லோக்கல் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ், ஸோ அந்த இன்ஜெக்ஷன்ஸ் போடுறோம். அது 1 or 2 times போடும்போது உங்களுக்கு வந்து அந்த பெயின் ஆட்டோமேட்டிக்காக குறையுது. ஸோ அதையும் மீறி குறையில, ரொம்ப பெயினாக இருக்குது, 2 இன்ஜெக்ஷன் போட்டுட்டோம், அதுக்கப்புறமே அந்த பெயின் வருது அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் ஒரு சர்ஜரி பண்ணலாம், இல்லை ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் மெத்தட் இருக்குது. ஸோ அந்தமாரி ஒரு மெத்தட் பண்ணும்போது அதை நம்ம குறைக்கலாம். ரைட் சார். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இது நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது இதில் விமன் வந்து ரொம்ப நிறைய அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஸோ இது எதனால் வந்துட்டு வருது ஃபஸ்ட்டு, அதில் விமன் ஏன் வந்துட்டு ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க? இப்போ நம்ம கைக்கு வர நரம்புகள்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து 3 நரம்புகள் தான். ரேடியல் நர்வ், மீடியன் நர்வ், அல்னார் நர்வ். இந்த 3 நரம்புகள் தான் வந்து கழுத்துலேருந்து பெரிக்கல் பிளக்ஸஸ் வழியாக கைக்கு வந்து அந்த சிக்னல்ஸை வந்து பிரெயின் கொண்டு போய் நம்மளை வந்து இயங்க வைக்குது, இந்த கையை வந்து இயங்க வைக்குது. இதில் அந்த மீடியன் நரம்பு பாதிக்கிறதுனால தான் இந்த மாதிரி கார்பல் டனல் சிண்ட்ரோம் வருது. இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம்ன்றது நம்ம மணிக்கட்டு மூமெண்ட்டுக்கிட்ட
ஒரு லிகமெண்ட் மாதிரி இருக்கும், கார்பல் லிகமெண்ட். அந்த லிகமெண்ட்டுக்கு அடியில் தான் அந்த மீடியன் நரம்பு வருது. அந்த மீடியன் நரம்புக்கும் போனுக்கும் லிகமெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்படும் போது அந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு டிசீஸ் வருது. அது என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, அந்த தம்பு, இண்டெக்ஸ், மிடில் ஃபிங்கர், அது 3 விரல்களுமே திடீர்னு மரத்துடும். எஸ்பெஷலி நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மரத்து போய் உங்கள் தூக்கத்துலேருந்தே எழுப்பி விடுற அளவுக்கு ஒரு நம்னஸ் ஒரு பெயின் வந்துடும். இது எதனால் வருது அப்படின்னா, சம்டைம்ஸ் யங் ஏஜில் ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு ஹார்மோன் லெவல் குறைஞ்சிதுன்னா அந்த இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரிக்ஷன் ஏற்பட்டு, மணிக்கட்டு இடத்துல கன்ஸ்ட்ரிக்ஷன் ஏற்பட்டு அதுமாரி வருது. வேறு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அது ஒரு முடக்குவாதம், எல்லா மூட்டுகளையும் பாதிக்கிற முடக்குவாதம், அதில் அதுமாரி வருது. ப்ரெக்னன்சியில் கூட ஒரு பாடி வெயிட்டு, ஒரு ஃப்ளூயிட் அதிகமாகும் போது சம்டைம்ஸ் அந்த இடத்துல ஒரு பெயின் வருது. இல்லை சில பேர் ரிஸ்ட் மூமெண்ட் அதிகம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன். இப்போ நாங்களே ஒரு ஆர்த்தோ சர்ஜன்ஸ் தான். இப்போ நிறையா போனில் பிளேட் வச்சு ஸ்க்ரூலாம் போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ எங்களுக்கே நைட்டில் அந்த 3 விரலுமே மறந்துடும். ஸோ அதனால் இப்போ நம்ம ஸ்க்ரூ போடுறதுக்கு கூட அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரில் தான் யூஸ் பண்ணுறோம். குயிக் கப்ளிங் ட்ரில்னு சொல்லி போனில் ட்ரில் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூ போடுறதுக்கும் ஒரு ட்ரில் இருக்குது. ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணுறோம். இதுக்கு மெயினாக நம்ம அந்த மணிக்கட்டு மூமெண்ட்டை நம்ம அதிகம் பண்ணுறத நம்ம குறைச்சிக்கணும். இதுக்கு எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபிசியோதெரப்பி மாரி பண்ணலாம். ஃபிசியோதெரப்பி அந்த இடத்துல ஒரு மெழுகோத்திரம், இல்லை அல்ட்ராசவுண்ட் மசாஜ், ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு பண்ணும்போது அது ஒரு டெம்பரரி ரிலீஃப் கிடைக்குது. சில நரம்பு சம்பந்தமான மாத்திரைகள் அதெல்லாம் கொடுக்குறோம். ஸோ அதுலேயும் உங்களுக்கு அந்த நம்னஸ், அந்த ஒரு டிங்லிங் சென்சேஷன், பெயின் அது குறையலை அப்படின்னா நம்ம அந்த கார்பல் டனலை அதை ரிலீஸ் பண்ணும்போது அதில் அந்த நரம்பை கம்ப்ரெஷன் குறைச்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த பெயின் குறைஞ்சி இம்ப்ரூவ் ஆகிடுது. இது ஒரு கையில் மட்டும்தான் வருமானு கிடையாது, இன்னொரு கையிலையும் வரும். ஸோ இந்த கையிலையும் நீங்கள் ஏதாவது மூவ்மெண்ட் அதிகமாக பண்ணும்போது அந்த சைடும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட காரணங்களையும் கண்டுபிடிச்சி, இந்த தைராய்டு ஹார்மோன் குறைவாக இருக்குன்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது இது இம்ப்ரூவ் ஆகிடும்.